ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு புது சாதனை படைச்சிருக்காங்க. ஆமா, என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வல் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் கழிச்சு வருது. அந்த இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ வந்து எத்தனை டைலாக் பேசிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரே டைலாக். என்ன டைலாக்? வாழ்த்தலாமே அம்மாவை பாத்துக்கோமா, அவ்வளவுதான். வாழ்த்தலாமே. நீங்க ஒரே டைலாக் பேசி இன்டர்வல் வரைக்கும் எடுத்து வந்திருக்கீங்கன்னா இதுல இருந்தே தெரியுதுல. ஏன்னா அவருக்கு வந்து டைலாக்ஸ் டெலிவரி பண்ற கெப்பாசிட்டி இல்லைன்னு டிரெக்டர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு மிஞ்சி போனாலும் படத்துல 6 டைலாக் 7 டைலாக் பேசிருப்பாருங்க. படத்திலேயே ஒரு ஹீரோ 6 டைலாக் 7 டைலாக் பேசி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா எங்க இருந்து உருப்படும் அந்த படம்? என்ன எக்ஸ்பிரஷன் இல்லங்க மூஞ்சில. ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வேர் இஸ் தி எக்ஸ்பிரஷன்? அப்பா மிஞ்சிட்டாரா? அப்பா இப்ப இருங்க. அது ஏன்னா அப்பா கண்டினியூஸா ஃபிளாப் குத்துன்னு வராரு. இவரும் ஃபிளாப் குடுக்குற மாதிரி தான் இருக்கு. அவர் நடிச்சு ஃபிளாப் குடுக்குறாரு. கதையை சூஸ் பண்ண தெரியல அவருக்கு. இங்க ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட மெயின் கண்டென்ட் என்ன தெரியுமா? போடு போடு. இதோட வியூ கட் ஆகுதா? இல்லடா, சென்னை டைம்ஸ் இல்லாம எப்படி நீங்களாம் வந்து வளர்த்து விட்ட ஆட்கள். நாங்களாம் நன்றி மறக்க மாட்டோம். ஆமா சரி, இது இந்த படத்தோட மெயின் கண்டென்ட். நம்ம ஏன் உள்ள வரோம் ஆஸ் ஆடியன்ஸ்னா பாக்ஸிங், MMA. நம்மளாம் சின்ன வயசுல இருந்து WWF பார்த்த கேரக்டர். காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அகாடமில ட்ரைனிங்ஸ்லாம் போனவன். சோ ஒரு ஈர்ப்பு, இந்த பாக்ஸிங் படம்லாம் நம்ம பார்க்கணும் தெரியும் கொஞ்சமாச்சு. அதனால நம்ம உள்ள வரோம். அந்த பாக்ஸிங்கை நீங்க ஒழுங்கா காட்டுனீங்களான்னா அதே காட்டலையே. ஏன்னா ஒரு பாக்ஸிங்கால தான் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை வச்சுதான் இவ்வளவு கொலை நடக்குது. அப்போ பாக்ஸிங் தான் கோர் கண்டென்ட். அந்த கோருக்குள்ள கொஞ்சம் ஆராய்ச்சி வலி வேதனைகளை காட்டினீங்களான்னா 1% கூட காட்டல. ட்ரைனிங்கே இல்லையே. ஒரு சார்பாட்டா பரம்பரையை எடுத்துக்கோங்களேன். ஏன் எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க? ஆர்யா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதால எவ்வளவு பிரச்சனை வருது, ஆப்போசிஷன் பார்ட்டி எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுது, என்னென்ன கஷ்டப்படுறாங்க. இந்த வலி வேதனையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க மனசுக்குள்ள சொருனனாலதான் அந்த படத்தை நம்ம உட்காந்து ரசிச்சோம். இதுல எப்படி தெரியுமா? MMA-பா, அடுத்தது ஃபைட்டுப்பா, ஒரு டோர்னமெண்ட்ப்பா, வின்னுப்பா, சாவச்சாச்சுப்பா. ஒரு 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 பாக்ஸரை வெட்டி போடுறீங்க. அவனோட வலி வேதனையை நான் எப்படி உணருது? அவன் கஷ்டப்பட்டு எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தான், எவ்வளவு வலி அனுபவிச்சான், இதெல்லாம் காமிச்சிட்டு அவனை நீ கொலை பண்ணனா நான் வந்து ஐயோ டேய் நடா போட்டு தள்ளிட்டாங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சீனுமே வைக்காம அவன் செத்தா எனக்கு என்ன இப்போ? அப்படிதானே நான் நினைப்பேன். என்னடா ஒரு ஒண்ணுமே இல்லைங்க. அண்ணங்கார செத்து போறான், தம்பி சூர்யா சேதுபதி. அவர் அழுகுற சீனை கூட காட்டு. இப்ப அழுதுவான் விட்டா. ஏன்னா இவன் பான் ஆர்டிஸ்ட், அவரு பான் வித் கோல்டு ஸ்பூன். அதனால வந்து அந்த ஆக்டிங். ஏங்க நான் இன்னொன்னு சொல்றேன், அவரை நான் தப்பு சொல்லல, அவர் டெபியூ தப்பு சொல்லல. டிரெக்டர் இதை எடுத்துருக்கணும் அவர்கிட்ட இருந்து. ஆனா வரல. ஒட்டு மொத்தமா ஒரு படத்துல 7 டைலாக் 8 டைலாக் ஒரு ஹீரோவை பேச வச்சுட்டு வெறும் ஸ்டண்ட்டுங்க. அதுக்கு நடிப்பு வரல. அதுதான் சொல்றேனே, உங்க வீட்டு சண்டையா எங்க வீட்டு சண்டையா, ஊர் சண்டை ஃபுல்லா அங்கதான் இருக்கு. அதுவும் வெட்டுறது குத்துறதுலாம் எங்க குத்துறாங்க எங்க வெட்டுறாங்கன்னா ரோட்ல கிடையாது, ஸ்ட்ரைட்டா நாங்க ஜெயிலே வெட்டுவோம். வெளியில எல்லாம் கிடையாது. சண்டை பாம்லாம் எங்க போடுவோம்னா நீதிமன்றத்திலே போடுவோம். ஸோ இதெல்லாம் எங்க ஏற்றுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, நான் அட்வொகேட், அதனால கொஞ்சம் சொல்றேன். ஒரு ஜட்ஜு கிட்ட கூட்டின்னு போறீங்க, ஒரு ரிமாண்ட் பண்ண போறீங்கன்னா அவன் கொலையே பண்ணிட்டு அப்படியே ரத்தத்திலே வழிஞ்சு வந்தாலும் அவனை அப்படியே கூட்டின்னு போக மாட்டாங்க. அவனை கிளீன் பண்ணி ட்ரெஸ் கொடுத்து நீட்டா தான் ஜட்ஜு கிட்ட கூட்டின்னு போகணும். அவர் வீட்லயே இருந்தாலும். ஆனா இங்க கோர்ட்டுக்கு அக்யூஸ்ட் வரானுங்க. எப்படி தெரியுமா வரானுங்க? அப்படியே தக்காளி சட்னி அப்படியே புரிஞ்சு ஊத்தி ரத்தம் தான் இருக்கு. எப்படி ஒரு ஜட்ஜி முன்னாடி ஏன் அதெல்லாம் காட்டுறாங்கன்னா நம்மளாம் பயப்படணுமா? பயந்துட்டோம் சத்தியமா. இந்த மாதிரி எல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாம ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு என்னங்க ஒரு அதுதாங்க. அத சரியா சொல்லுங்க. நீங்க நார்மல் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய கதை வந்துருச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் நார்மல் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட். ஒண்ணுமே கிடையாது. அண்ணனை பாக்ஸிங் பகையில ஒருத்தன் சாவச்சிட்டான், அவங்கள எதிர்த்து ஒரு சண்டை. அது ஒரு கொலை இல்லாம ஒரு 180 250 ஒரு 100+ கொலையில போயிடுச்சுங்க. அது இப்போ விட்டீங்கன்னா இங்க வந்து நம்மளெல்லாம் வெட்டு கொண்டுருவாங்க போல. அந்த மாதிரி ரேஞ்சில தான் அங்கெல்லாம் கொலை பண்ணிருக்காங்க. பையன் வந்து பத்ரி படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் வந்து இந்த கதையை சூஸ் பண்ணி எடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியா? ஆமா, பத்ரி படம் பிடிக்கும். பத்ரியில யார் தெரியல? பத்ரி இவரா உச்ச நடிகர்ரா, கையெல்லாம் வைப்பாரு, கார் ஏறி போமே. அந்த மாதிரி அவராச்சு பிராக்டிஸ் சீன்ஸை காட்டுனீங்க. நீங்க எதனா பிராக்டிஸ் சீன்ஸை காட்டணும். ஹுசைன் கிட்ட எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாரு தெரியுமா? ஆமா, இவரு இங்க வந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ன்றீங்க. இது என்னன்னா இங்க கோச்சே பிராக்டிஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்காரு. ஏ கமான்டா கமான் ஃபைட் இவ்வளவுதான். ஏங்க
அதெல்லாம் விடுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து கண்டிப்பா வந்து உங்க பையனை தெரியணும்ல. அவங்க விஜய் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, அட்மாஸ்பியரை நின்றாரு, எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நடிப்பை கத்துக்கிட்டு பயங்கரமா இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். எதனால பயிற்சியே இல்லாம எடுத்த உடனே நான் தான் ஹீரோ 100 பேர் அடிப்பேன் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து எனக்கு இப்படிதான் இருக்கணும்னா இது எப்படி இது என்ன இது ஒன்றும் புரியல. விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா அவங்க பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் நடிக்க சொல்லி கொடுங்க. தனியாளா விஜய் சேதுபதியால அவர் வரல, அவர் தனியா வந்து எப்படி வந்தாரு? நடிப்பு பார்த்து வந்தாரா? தனியா அப்பாவால தான் பையன் ஃபர்ஸ்ட் இது ஒன்னு தெரிஞ்சுங்க. மிஸ்டர் சூர்யா சேதுபதி ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ் எல்லாம் தப்பா பேசிட்டீங்க. அப்பா இருக்கிறனால தான் நீங்க அப்படிலாம் கதைலாம் இல்ல. அப்பா இருக்கிறனால தான் நீங்க இன்னைக்கு வந்து ரோஹிணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறோம்னா ஒன்னும் சூர்யா சேதுபதியோட நடிப்புக்காகவோ, சூர்யா சேதுபதியோட டான்ஸுக்காகவோ, சூர்யா சேதுபதியோட எக்ஸ்பிரஷனுக்காகவும் வந்து நாங்க பார்க்கல. யாருக்காக வரோம்? சேதுபதி விஜய் சேதுபதிக்காக வரோம். விஜயின் சேகரப்பா சேதுபதி விட விஜய் 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 எங்க போனாலும் விஜய் சேதுபதிக்காக வரும். சோ அப்பாவால தான் பையன் ஒன்னும் அப்படி வந்து அதை சொல்லணுன்றதுக்காக நீங்க கஷ்டமும் படாதீங்க. ஆமா முதுகுல 3 கோடு போட்டிருக்காராம்பா பாத்தியா இல்ல? அதுக்காக லியோ படத்துல போடுவாரு, அதே மாதிரி இதுலயும் போட்டிருக்காரா. படத்துல ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, ட்ரக்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா இருக்கு. இன்ஸ்பிரேஷன் யாருங்க? நீ ட்ரக்ஸ் சீன் இல்லன்னா எப்படி இது? கதை நார்மல் கதையா ஒண்ணுமே இல்ல பேசுறீங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சில டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 ஹவருக்கு கதை எடுத்துட்டு அதை ஒரு 3 ஹவர் 2 ஹவர் 2.5 ஹவர் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவாங்க. ஐயோ இந்த சீனை விட்டுருதா, ஐயோ நல்லா இருக்கேடா இந்த சீன், இதை ஏன்டா கட் பண்ணோன்னு கஷ்டப்பட்டு கட் பண்ணுவாங்க வலி வேதனையோட. ஆனா இங்க எப்படின்னா 3/4 ஹவர் தான் கதையே. இதுல கட் பண்ண படமே இருக்காது. அதுதான் 3/4 ஹவர் கதை. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே கம்மு போட்டு இழுக்கிறாங்க, அது வரமாட்டுது. சரி வேற எதுனா போட்டு செலோ டேப் கிலோ டேப் போட்டு ஒட்டுறா அப்படின்ட்டு இழுத்து 2 ஹவர் 5 நிமிஷமோ 2 ஹவர் 10 நிமிஷத்துக்கு குத்துருக்காங்க. ஏத்துக்க முடியல. ஒரு அப்பா பெரிய ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே ஈஸியா அமைஞ்சு ரொம்ப லத்தாஜிக்கா. ஆமா இவருக்கு அவங்க அப்பாக்கு ஈஸியா அமையலையே. இல்ல இவருக்கு அப்பா அதுதான் சொல்றேன். இவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்ன்றனால அதை எடுத்துட்டு வர முடியல. இன்னும் இவர் வந்து டைலாக் பிராக்டிஸ்லாம் பண்ணணும், எக்ஸ்பிரஷன்ஸை மூஞ்சில வர வைக்கணும். இருந்தாலும் அது வந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்க. இவர் சினி இண்டஸ்ட்ரியில விஜய் சேதுபதி பையன் சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்டண்ட் நல்லா பண்றாரு, டான்ஸும் நல்லா பண்றாரு. ஹீரோ மாதிரி வந்திருக்காரு, அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகுங்கன்ற. இல்ல ஸ்டண்ட் நல்லா பண்ணாருங்க, அதனால தான் நான் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹீரோவா ஆனா ஷைன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் வேணா ஆகலாம், அடுத்த விஜயா வேணா இவர் வரலாம். கண்டிப்பா வரல, வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய இருக்குல்ல, 2 பேருக்கு நடிக்க தெரியாது. ஏன்னா இவர் போய் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார்? அவருக்கு நடிக்க தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எப்படி அழுதாரு பாத்திருக்கியா? லாஸ்ட்ல எல்லாம் சிரிச்சாங்க. துல்லாதவனும் துள்ளும் அழுது பாத்தியா? அவரு ஏன் அவார்ட் கொடுக்கல? அவருக்கு ஏன் அவார்ட் கொடுக்கல? நடிக்க தெரியலையா அவார்ட் கொடுக்கல? அதெல்லாம் இவருக்கு பாலிடிக்ஸா அப்படிதான் சொல்லுவாங்க. சோ இவர் போய் ஆசீர்வாதமே அவர்கிட்ட இருந்தா வாங்கி வந்திருக்காரு. மேபி அவரை மாதிரி வேணா இவர் வரலாம். வாய்ப்பு வேற 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 ஒண்ணு. துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் புடுங்கி இவர்ட்ட கொடுத்தாச்சு, சிவகார்த்திகேயன் திருப்பி குத்துறாரு, திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. எப்பா நீ குத்துற துப்பாக்கி நல்லா இல்ல, இதுல பாம்பம் இல்ல. துப்பாக்கி வந்து மிஸ்டர் சூர்யா கிட்ட போயிருக்கு. சூர்யா சேதுபதி அவராச்சு வாங்கி வச்சு ஒழுங்கா சுடுங்க, அதை வச்சுக்கிட்டு சும்மா தோசை சுட்டு இருக்காது. ஒன் டைம் வாட்சபிள், பெருசா ஒண்ணும் இல்ல, கதையும் ஒண்ணும் இல்ல, நடிப்பும் ஒண்ணும் இல்ல. பாவண்டா டேய், அவங்க மன கஷ்டப்படக்கூடாதா? சரி ஒன் டைம். இப்போ எனக்கு கீழே கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா போடுவாங்க? என்ன தெரியுமா போடுவாங்க? அவ்வளோ பேரோட உழைப்பை நீங்க 2 பேர் நின்னு கொச்சப்படுத்திட்டு போறீங்களேடா. இது என்ன இது? அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கட்டவங்க, அவங்களுக்காச்சும் சம்பளம் போயிடும். இங்க வந்து நம்ம சொந்த துட்டை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து யாரனா ஃப்ரீயா தராங்களா காசை? இல்ல நாங்க சொந்தமா தான் டிக்கெட் கொடுத்தாங்க. போதும் படம் ரிலீஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான். சரி பிரஸ் மீட் போகும்போது நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ஏன் 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பார்த்துட்டு படம் ஃபுல்லா நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்ப நான் எல்லா படமும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்றேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டு காரி என்ன சினிமாவே பிடிக்காம சினிமா அழிஞ்சினா என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஒண்ணே ஒன்னு சொல்றேன், எல்லா படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ எப்படி கொடுக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க கூடாதுன்னா நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், மக்களுக்கு படத்தை ஃப்ரீயா போட்டு காட்டுங்க. மக்கள் அவன் துட்ல நீங்க பாக்குறோம், அவன் கருத்தை அவன் சொல்லதான் செய்வான். இப்ப நான் வந்து என் காசை போட்டுட்டு வந்து பாத்துருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் சொல்லதான் செய்வேன். இன்னைக்கு ஓட்டு போடுறீங்க, ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு சொல்ல வேண்டியது உங்க உரிமை தானே. நல்லா இல்லாதுன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்குன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதான் போய் நீதிமன்றத்திலே 1000 வாட்டி கொட்டு வாங்கின்னு வராங்களே. இந்த ஆன்லைன் ரிவ்யூக்கெல்லாம் தடை செய்யுங்க. எப்படிங்க தடை? இதை வந்து ஒரு அட்வொகேட் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போறான் பாருங்க, அவங்கள கேட்கணும். நானும் அட்வொகேட்ன்றனால பேசுறேன். இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்க. இது எப்படி நீங்க தடை செய்ய முடியும்? 3 நாளைக்கு மட்டும் படத்தை ரிவ்யூ ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறமா அப்ப 3 நாள்ல வருமானத்தை தேத்தின்னு ஓடி போயிடலான்னு இருக்கீங்களா? படத்தை நல்லா எடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறோம்.
மெட்ராஸ் டாக்கீஸ் எப்படி இருந்துச்சு? பார்க்கிங் எப்படி இருந்துச்சு, போர் தொழில் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி படங்கள் எடுங்க. இதோ இப்போ வந்துச்சு அயோத்தியா மாதிரி ஒரு படம், டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி கதையை எடுங்க. வந்து நானே அழுது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். மொக்க மாதிரி படத்தை எடுக்கிறது. நாங்க வந்து எது அந்த ஸ்டண்ட் சீன்ஸை பார்க்கறதுக்கு மட்டுமா வந்தோம்? கதை வேணும், ஒரு எமோஷன்ஸ் இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. அண்ணனை வெட்டி சாவடிக்கிறான், இங்க தம்பியோட எமோஷனை காட்ட மாட்டீங்க. ஏங்க இப்போ நான் எல்லா படத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடும். புரியுதா? நல்ல படம் இந்த கொடுங்கன்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லையே. அது காசு கொடுக்குறாருல ப்ரொடியூசர், அது நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு தோணாது அவங்களுக்குலாம்? அந்த ப்ரொடியூசர் கேட்க மாட்டாரு, யோ என்னையா எடுத்து வச்சுக்கிற படம்னு சொல்லிட்டு. கஷ்டம் தானே படுறாங்க. இஷ்டத்துக்கு நீ படத்தை எடுத்துட்டு நீ போயிட்டு படம் நல்லா இருக்கு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியாது? இதெல்லாம் வந்து தப்பு. இது ஆனாலும் பாத்தீங்கன்னா படம் சூப்பரா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க, ரசிச்சு பாருங்க.